பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்தை நேரிடுகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையில உடைய சமூகத்தில் கடந்து வர முடியாத அந்த காரியத்தை சோதனையா கடந்த நாள் முழுமை நல்லவருமாய் இருந்து கடந்த பழைய வருஷத்தை கடந்து புதிய வருஷத்தில் ஸ்தோத்திரம். 9ஆம் காலை வேளையில உடைய சமூகத்திலே கடந்து வர முடியாத அந்த காரியத்தை சோதனம் ஐயா. எத்தனை பேர் கொரோனாலே ஆண்டே உமக்கரான எவ்வளோ மறைத்து போனாங்க ஐயா. ஆனால் ஜீவன் தரணை கொடுத்து இந்த நாளை காண முடியாத நிலையை தந்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடுவே எல்லாவற்றிலும் எல்லா தடை செய்யப்பட்டிருக்கிற ஆதரவினோடு காரியத்திற்கு விடுதலை செய்து நாமத்தை பயன்படுத்தியாக விடுவிக்க முடியப்படுகிறோம் ஆண்டவரே. தடைகளை மாற்றமைய கிரியையே சற்று நேரம் ஆண்டவரே வேதத்திலிருந்து தானிக்கு போற முடியினால எங்களுக்கு உதவிக்க முடியப்படுகிறோம் ஆண்டவரே. கேட்கிறான பார்க்கிறான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமாய் காணப்படும்படியாக கத்தாவே முடியப்படுகிறோம் ஆண்டவரே. சகல நினைக்கப்படி நடத்தும் நாமத்தை பொருட்படுத்திக் கொள்ளும். இது அனைவரும் பிரயோஜனமாய் காணப்பட கத்தாவை உதவி செய்து முடியப்படுகிறோம் ஆண்டவர் மூலம் ஆசீர்வதிக்கப்படக்கூடியாக அற்புதம் நடக்க முடியாது. கத்தாவை உதவி செய்யப்படுகிறோம் ஐயா. வேறு வசனங்களுக்குள்ளே கிரியை செய்யக்கூடியாக கேட்கிற பாட்டு ஒவ்வொருத்தருக்குமாக கிரியை செய்யக்கூடியாக பிரயோஜனமா இருக்க உதவி செய்து முடியப்படுகிறோம் பொருட்படுத்திக் கொள்ளும். தேசிய நாமத்தால் கேட்டுள்ளோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே, பேரன்பு பொங்கு என்று பாடுவேன். அர்ப்பணித்து நான் ஆனந்தக் கொள்வேன். என்னை கேட்கிறேன். அர்ப்பணித்து நான்
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்து கூறி கர்த்தருடைய செய்தி கடந்து போகும் முன்பதாக இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான காரியங்களை நினைத்து தேவன் நம் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வேளையில் கொடுக்கிறதான செய்தி தலைப்பில் பார்க்கிற பொழுது உண்மையாகவே காட்சியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பொழுது உண்மையாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சிலருடைய வாழ்க்கையை நாம் இந்த இடத்துல பார்க்கிற பொழுது அவன் ஆண்டோட சமூகத்தில் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோன்றத நாம பார்க்க வேணும். முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். 1 சாமுவேல் 15:22 சொல்லப்படுகிற பார்த்து அழகான வார்த்தை. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது பெரிதான ஒரு அனுபவம். பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு விசுவாசி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன்னு கேட்டதுனாக்க இல்லாமையில் இருக்கிற பொழுது கீழ்ப்படிவாங்க. ஆனா எல்லாம் வந்துட்ட பிறகு ஆண்டவருக்கு கீழ்ப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டுக்கு முதல் கீழ்ப்படிவாங்க. இல்லாமையினால போராட்டத்துல, வருத்தத்துல, சோதனையில, கஷ்டத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவாங்க. ஆனா எல்லாம் வந்துட்ட பிறகு கர்த்தரை பார்த்து கீழ்ப்படுகிறதான நிலையில சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதான காலங்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இந்த கீழே வருகிறதான செய்தியை நம்ம பார்க்கிற பொழுது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7, 8, 9. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7, 8, 9. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றங்களையும் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போய் அவர் கை கீழே அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி என்னுடையதா இருக்கும் என்றார். ஆமென். அது இடத்துல பாருங்க, ஆபிரகாமுக்கு 2 மனைவி, ஒன்னு ஆகார், சாரா. ஆகாருக்கு பிறந்தான ஒரு குழந்தை இருக்கிற ஒரு சந்ததி ஆகணும் சொல்றாரு. ஆனா இந்த ஆகார் கர்ப்பவதி ஆனார் என்று சொன்ன நாச்சியாரை, எஜமானியை அற்பமா எண்ணினாள். அற்பமா எண்ணினபடினால அவ என்ன கோபம் வந்து அவளை என்ன திட்ட ஆரம்பிச்சான். திட்டான்னு சொன்ன அதை விட்டுட்டு ஓட முடியாத ஆகார் ஓடி போய் கொண்டிருக்கிறான். ஓடி போய் கொண்டிருக்கிறதான வேலையில அந்த வனாந்தரத்துல வச்சு அந்த ஆகாரை தயவன் சந்திக்கிற வாக்கியம் 8ஆம் வசனம் வாசிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அது நல்ல கவனிங்க. ஆகார் எங்கிருந்து வருகிறது நல்லா தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனா அவ வாயினாலே சொல்லும்படியாக அவள் ஏன் வந்தாள் என்று அவளை அறியும்படியாக கர்த்தர் அவளுக்கு விளக்கும்படியாக சொல்லுகிற கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்ற வாசிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போய் அவர் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். அவர் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை ஏன் அப்படி சொல்றான்னு கேட்டதுனாக்க, இவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போற மகிமையான ஒரு காரியத்துக்கு அவளை பிரயோஜனப்படுத்தும்படியாக அவளை மறுபடியும் திரும்பி போ என்று சொல்லுகிறார். காரணம், நம்ம கூட சில வேலைகள்ல ஆண்டவர் விட்டு ஓடி போகிறதான நிலை வருறதான வேலையில சில வேலையில் ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நாள் தரித்திருப்போமானால் கர்த்தருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். அவர் சான்ஸ் நம்ம கொடுக்கிறாரு. இப்ப ஆகார பார்க்கிற பொழுது சாரா இடத்துல போய் அடங்கிரு. அல்லேலூயா. அப்படி அடங்கிருந்தோட திரும்பி போறார். அடுத்த 13ஆம் வசனம் பார்த்தீங்க. அப்பொழுது அவர், என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை
நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேணும். நம்முடைய ஜீவிதத்துல கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சொன்ன உடனே அவள் என்ன பண்றா? ஆண்டவருடைய தூதனானவர் சொன்ன உடனே அவள் திரும்பி போகிறாள். திரும்பி போய் பிள்ளை பெறுகிற வரையிலுமாக அங்கு இருக்கிறான். எப்படி பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகி தேவனுடைய வாக்கு நம்ம கீழ்ப்படிவோம் பொழுது அந்த பலியை பார்க்கணும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று நம்ம வாசித்தோம். ஆகவே ஆகாரை போல தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால் ஆருடைய சந்ததியில இஸ்மவேல் பிறந்தார். அவன் சொல்லுகிறவள் உன்னுடைய சந்ததியில பிறப்பது பெரிய ஜாதியா இருக்கும், பெரிய கூட்டத்தான் இருக்கும், அவன் துன்மார்க்கனா இருப்பான், இப்படி எல்லாம் சொல்றாரு. அப்படியானால் ஆண்டுடைய பிள்ளையாய் நமக்கு ஆண்டு பேரும் சொல்றாரு, அவன் எப்படி கேரக்டர்னு சொல்றாரு. அதை போல நாம் ஆண்டுக்கு உண்மையா இருப்போமானால் கர்த்தர் சந்ததி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்த நம்ம பார்க்கலாம் 2 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு எப்ரோனுக்கு போ என்றார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும். சவுலும் அவன் மகளும் இறந்த பிறகு அவங்களுக்கு நடக்கிறதான ஒரு காரியம், இஸ்ரவேலுடைய சிம்மாசனம் வெறுமையாக இருக்கிறது. இஸ்ரவேலுடைய சிம்மாசனத்தில் அமர்வதற்கு அந்த ராஜா இல்லை. அப்படி இருக்கிறதான வேலையில இப்ப தாவீது அதுக்கு நியமிக்கப்பட்டிருக்க தாவீது நல்லா தெரியும். ஆனா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்னையப்ப சாவா திண்ணையப்ப காடியாகுன்னு சொல்றது போல அவர் செத்தோட ஓடிக்கு உட்கார்ல நினைக்கல. ஆனா நினைக்காம அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போலாமா, யூதா தேசத்துக்கு போலாமா? அவர் கேள்வி எப்படி கேட்கிறாரு பாத்தீங்களா? பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, யூதாவின் பட்டணங்கள் ஒன்று போகலாமா என்று விசாரித்தார். பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டுடைய சித்தத்தை நம்ம செய்யறோமா? நம்ம இஷ்டம் போல செய்யறோம், இஷ்டம் போல இது பண்றோம். கடைசி ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சொல்றோம். கர்த்தருடைய சித்தத்தை முதலாவது நம்ம செய்யறது தேவனுக்கு பிரியமா? தேவ சித்தத்தை செய்யறோமா? தேவனுக்கு பிரியமா என்று நம்ம சிந்திக்க வேணும். தாவீதுக்கு எல்லாம் இருந்தது, எல்லாம் திடகாத்திரம் இருந்தது, எல்லாம் யுத்த சம்பந்தமான காரியம் நல்லா கற்று வச்சிருந்தான். தேவனுடைய கிருபை அவனோடு இருந்தது, அபிஷேகம் நிரம்பி இருந்தான். ஆனால் அவன் சொல்லாம போய் ஏறி உட்கார்ந்து இருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யல. ஆனால் ஆண்டவரத்துல கேட்கிற, ஆண்டவரே யூதா பட்டணத்துல போகலாமா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு? போ என்றார். அல்லேலூயா. யூதா பட்டணத்துக்கு போலாமா? போப்பா போ என்று சொல்லுகிறார். உடனே எங்க போறதுன்னு தெரியல. அப்ப எங்க போறது? அடுத்த கேள்வி, எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த ஊர் எல்லாமே சொல்றாரு, எப்ரோனுக்கு போ. எங்க போறது இல்ல, எங்க போறது? ஆண்டவரே நீ எப்ரோனுக்கு போ. அப்ப ஆண்டவர் அவன் மேல எவ்வளவு இன்ப பிரியம் வச்சிருக்காரு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். அப்படியானால் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் ஒப்புவிக்க வேணும். உன் வழிகளை எனக்கு ஒப்புவி. அல்லேலூயா. நீதிமொழி 16:2 வாசிங்க. 2:3 வாசிங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமென். உன்னுடைய யோசனை. அல்லேலூயா. என்னங்க? உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆமென். உன் யோசனைகள் உறுதிப்படும். அவருடைய யோசனை என்ன? தாவீதுடைய யோசனை என்ன? இஸ்ரவேல் சிம்மாசனம் காலியா இருக்கு, உடனே நம்ம உட்கார்ந்து நினைக்கிறேன். அவர் யோசனை என்ன? தேவ சித்தத்தை கேட்க வேணும். தேவ சித்தம் செய்யாம எந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு தாவீதுடைய தீர்மானம். தேவனுடைய பிள்ளையர், உனக்கு எனக்கு இருக்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய பெரிய கிருபை. நான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவல்ல என் நினைவு, உன் வழியல்ல என் வழி என்று சொல்றாரு. அப்போ ஆண்டோடைய வழியும் ஆண்டு சித்தத்தை நம்ம செய்கிற பொழுது எல்லாம் ஒழுங்குக்கிறமா இருக்கும். அல்லேலூயா. அதில் சொல்லிட்டு பாருங்க, 1 பேர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 பேர் 5:6. 1 பேர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். அவர் பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள். அல்லேலூயா.
தாவீது யுத்தம் பண்ணி சவுலை கொன்று ராஜ்யத்தை பிடித்திருக்க முடியும். ஆனால் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. பொறுமையோடு காத்திருந்தான். அந்த கொகையில படுத்திருக்கிற உட்கார்ந்திருக்கிற வேலையில ஒரே குத்த இருக்க முடியும். அது கூடாரத்தில் படுத்திருக்கிற வேலையில ஒரே குத்த இருக்க முடியும். எப்படியான ஆக வைக்கிறதுக்கு மறிக்கிறதுக்கு சூழ்நிலை வந்தாலும் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எப்படி கை போடுவது என்று தாவீது ஒரு பெரியதான ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்க. அவருக்குள்ள என்னன்னு கேட்டால் ஒரு தேவனுடைய மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் கை போடக்கூடாது என்ற நிலையில் காணப்பட்டார். ஆகவே நம்ம ஏற்றுவிட உயர்த்த வேண்டுமானால் அவருடைய பலத்த கையிலே அடங்கி இருக்க வேணும். அல்லேலூயா. அதனால் பொறுமையா இருந்தால் தாவீது கட்டு மேல 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 உயர்த்தினார். அப்ப உயர்த்த காரணம் என்ன? அவருடைய பொறுமை. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். மலைப்பிரசனத்திலே கர்த்தரை ஏற்றுற அந்த வார்த்தை எவ்வளவு மகா பெரிதான வார்த்தை. ஆகவே தாவீது எவ்வளவு சூழ்நிலை வந்தது, எவ்வளவு போராட்டம் வந்தது, எவ்வளவுதான் கொடலுக்கான பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவரை எஸ்கேப் ஆக வச்சு ஆண்டவர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தாரு. இப்ப 2 பேரும் மறைச்சிட்டாங்க. உடனே அப்படியே போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. உடனே நான் போய் பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு பிள்ளைகளாக நாம ஒரு காரியம் செய்யணும். இது என்ன பண்ண ஒரு உயர்ந்த மனிதன் என்பதற்கு ஒரு அத்தாட்சி. இது திருக்குறள் சொல்லுகிற பொழுது அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறினுள் உயித்து விடும். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறினுள் உயித்து விடும். அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவனிடம் சேர்க்கும். அல்லேலூயா. அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவனிடம் சேர்க்கும். அடங்காதவனை இருள் சேர்த்துக் கொள்ளும். அடங்காதவனை இருள் சேர்த்துக் கொள்ளும். அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவனிடம் சேர்க்கும். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறினுள் உயித்து விடும். என்னுடைய பிள்ளைகளை நம்ம எப்பொழுதும் என்ன 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 நம்ம இது பண்ணிருக்கோம். சில வேளைகளில் நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் ஆசை இருக்குது, பேராசை இருக்கு, ஆசையும் பேராசை இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறபடினாலதான் இன்றைக்கு அநேக வாழ்க்கையில சரியான நீதியின் பாதை இல்லாம அநியாயத்தில் போயிட்டு இருக்காங்க. இப்ப தாவீதை பார்க்கிற பொழுது, ஆகாரை பார்க்கிற பொழுது கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டு அவருடைய காரியத்தை செய்யறாங்க. தாவீது கேட்கிற, ஆண்டவரே நான் எங்க போட்டோம்? யூதாவுக்கு போகணும் ஒப்பவம் சொல்லிட்டாரு. ஆனா இப்ப யூதாவில எங்க போட்டேன்? நான் எப்போ போ. அப்ப பாருங்க, திட்டம் தெளிவா தெரிஞ்ச வருகை தாவீது கடந்து போகிறான். அடுத்த நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17, 18, 19. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவங்க எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனார். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீதை கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, தாவீதுடைய வாழ்க்கை எடுக்க உண்மையாகவே பெரிதான ஒரு ஆச்சரியமான காரியம். அது சாதாரண ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை போல இல்லாம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கிற பொழுது ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கும். எடுத்து சொல்றது, பேசுறது, நடக்க எல்லாமே ஒரு அற்புதமான காரியமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, அவர் என்ன கேட்டாங்க, பெலிஸ்தனை அவனுக்கு கோடியாத்து கொண்டுட்டான். பெலிஸ்தர் அப்ப கொண்டுட்டனால அந்த பெலிஸ்தர்லாம் சேர்ந்து இப்ப தாவீது மேல ரொம்ப கர்வமா இருக்காங்க, ரொம்ப பொறாமையில் இருக்காங்க. இப்ப தாவீது ராஜாவாக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணாங்க வாசிக்குமா? என்ன பண்ணாங்க? 14 வாசனம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அப்ப தாவீது ராஜா ஆயிட்டாருன்னு சொன்ன உடனே கேள்விப்பட்ட உடனே பெலிஸ்தர் தேடி வர்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, தாவீது சாதாரண ஒரு மனுஷன், ஒரு சின்ன பையனா இருந்து கோலியாத்தை அடிச்சு கொண்டுட்டாரு. அதுக்குள்ள அவங்க நினைச்சிட்டு இப்ப என்ன பண்றாங்க, தாவீது கொள்றதுக்காக தாவீதோட சண்டை போடுறதுக்காக வர்றாங்க. வர பொழுது தாவீது என்ன கேட்கிறாரு, தாவீது என்ன சொல்றாரு, அதை தாவீது கேட்ட போது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்த
பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? அவர்களை கையில் ஒப்பு கொடுப்பீரா? என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது என்னங்க இது? தேவனுடைய பிள்ளைய நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்கணும். நம்ம பாட்டுக்கு டிஸ்டர்போட என்ன இருக்கு, என்ன வசதி அது இருக்கு நம்ம எதை செய்கிறோம். ஆனா முடிவு என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனை கூட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஓகே. ஆனா அதோட வேதனை, அதை சாப்பிட முடியாத சக்கரை வியாதி, பிபி வியாதி அதெல்லாம் கொடுக்க மாட்டார். நீ ஒழுங்கா சாப்பிடுவேன். ஏன்னு கேட்டாங்க, உனக்கு வியாதி இருக்கா? பணம் வரை எல்லாம் ஒரு கூடவே வியாதி வந்துடும். ஆனா வியாதிக்கு வராமல் இருக்க வேணும். என்ன செய்ய வேணும்? கர்த்தருடைய சித்தம் செய்ய வேணும், கர்த்தருடைய கேட்க வேணும், கர்த்தருடைய வழியில நடக்க வேணும். அப்படி செய்யறேன்னு கேட்டா கர்த்தர் எல்லாருக்கும் ஒழுங்கும் கிரமமா நம்ம நடத்துவார். ஆமே. இப்ப நான் போட்டு மாண்டவரு போப்பா, ஜெயிச்சு கொடுப்பீரா? கொடுப்பாண்டவர் கொடுப்பேன். நீ போ. வசிங்க, அடுத்த வருஷம் வசிங்கம்மா. கர்த்தர் போ, பெலிஸ்தரின் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை ஆண்டுடைய சித்தத்தின்படியா செய்கிறதான வேளையில கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவ சித்தம் செய்யாம நம்ம அறிவுக்கு இதாக்கு சோம்பேறித்தனமா இது பண்ணி வேண்டாத காரியத்தை தலை போட்டு அவங்களை ஆலோசனை கேட்டு மனுஷ ஆலோசனை அல்ல, தேவ ஆலோசனை கேட்க வரணும். அப்ப தேவ ஆலோசனை கேட்கிற பொழுது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கிறாரு. வேதவத்தில் சொல்லிட்டு நேரத்தில் கடத்த விரும்பல ஒரு காரியத்தை நம்ம இது பண்ணிக்க. தாவீது பெலிஸ்தர்ல வந்துட்டாங்க, கோலியாத்தை அடிச்சு கொண்டுட்டான். அதனால ரொம்ப இதுல பொறாமை இருக்காங்க, ஒண்ணு ஆக்கணும் அப்படின்னு பெலிஸ்தர் வர்றாங்க. ஆனா தேவ சித்தம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு பாத்தீங்கன்னா 22 பாத்தீங்க. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து எப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நேராய் போகாமல் அவருக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன நிலையில இருக்கிற என்பதை சற்று யோசித்து பாரு. இது நேற்று வசனத்தும் காதில் வர்ற பொழுது, உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பாரு. இதுவரைக்கும் நடந்து வந்ததான பாதையை சற்று நோக்கி பாரு. உடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிற? தேவ சித்தம் செய்திருக்கிறியா? சுய சித்தம் செய்திருக்கிறியா? தேவ சித்தம் செய்கிற பொழுது கர்த்தர் செய்து கொடுப்பார். தேவ சித்தத்தை விட்டு சொந்த சித்தத்தை போற பொழுது கர்த்தர் விளைவிடுவார். ஏன்னு கேட்டதுனாங்க தேவ சித்தம் கூட தேவனுடைய ஆவியோட முன்னால பாருங்க. அந்த இடத்துல சொல்றாரு, பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்க 22 23. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து எப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு 19ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது 19 வாசிங்க முதல்ல. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ, பெலிஸ்தரின் கையில் நிச்சயமா ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பேர் வச்சு ஓடிட்டானுங்க. பாதிங்க மறுபடியும் வர்றானுங்க. மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்க? 22 பாருங்க. 22 ஓடி போனவன் என்ன பண்ற? மறுபடியும் வந்தீங்க. பெலிஸ்தர் திரும்ப வந்து பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். பாத்தீங்களா? அப்ப போனவன் வந்துட்டு ஆண்டவர் இடத்துல பாதி எந்த காரியம் செய்யறப்போ தாவீது ஆண்டவரை கேட்கிறான். போய் கேட்கிற ஆண்டவரே திரும்பி வந்து என்ன செய்யட்டும்? இப்ப ஆண்டவர் ஐடியா சொல்றாரு. நீ எப்ப என்ன பண்ணாத? பாத்தீங்கன்னா 22 23. பெலிஸ்தர் திரும்ப வந்து எப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பி போ. பாருங்க, ஆண்டவருக்கு எவ்வளவு ஐடியாவை சொல்ற மாதிரி யோசனை சொல்றாரு பாருங்க. உண்மையாகவே தேவனுடைய நோக்கம்
என்னுடைய வாழ்க்கை நடந்தான ஒரு காட்சி அந்த நேரத்தில் நான் கடத்த விரும்பல. என்னுடைய வாழ்க்கையில நான் யோசிச்சுட்டா இருப்பேன், இப்படி சொல்லு, இப்படி செய்ய, இப்படி போ. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தான காரியம், நடக்கிற காரியம். காரணம் என்னன்னா அவருடைய சித்தம் என்ன என்று நம்ம கேட்க வேணும். நம்ம சுய சித்தத்தை சார்ந்து இருக்கிறோமானா எல்லாருக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் அப்படி இருக்கும். ஆனா முடிவு என்னன்னு பார்த்தா கணக்கு சைப்பர் ஆகிடும். அதனால என்ன கேட்டாங்க, தேவ சித்தத்தின்படி ஆகட்டும். தண்ணீர் முடிந்தோடுறது போல அது ஒரு கோடு வெளிச்சரு மறுபடியும் வந்திருக்கானுங்க. மறுபடியும் வந்தபடி ஆண்டவர் நான் என்ன பண்ணட்டும், நீ என்ன பண்ற, நீ முன்னாடி போவாத பின்னாடி போ. முஸ்கொட்டை தடியில சத்தம் வருது இல்லையா, அதை கேட்ட உடனே நீ அவங்க மேல போய் விளையாடு சொல்லுமா சொல்லுமா. அல்லேலூயா. எப்படி பிள்ளைங்களா பாருங்க, கத்தர் கொடுக்கிற ஞானமே ஞானம் தானுங்க. கத்தர் கொடுக்கிறதான கிருபையே கிருபைங்க. அவர் பயப்படுகிற பிள்ளைகள் ஒருபோது கைவிடுது. அது வந்து தாவீதுக்கு ஒரு கதை எழுதுறாங்க சங்கீதத்துல, எனக்கு ஒத்தாசை வரும் வருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கிற கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அந்த தாவீது நன்றாய் அறிந்தபடியாலே எனக்கு ஒத்தாசை வரும் வருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன் ஏறெடுக்கிறேன்னு கேட்டாங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கிற கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு எல்லா ஒத்தாசையும் எல்லா உபகாரங்களும் எங்கிருந்து வந்தது, பரலோகத்திலிருந்து வந்தது. இப்ப என்ன நடக்குது, 25 வாசிக்குமா, 24 25. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசர் எல்லை மட்டும் முறியடித்தார். பாத்தீங்களா, வானோட பிள்ளைகளாகி நம்ம சில வேலையை பயப்பட்டு இருக்கிறோம், சில வேலை இது பண்ணிடுறோம். ஆனா ஒண்ணு, கர்த்தரை அறியாமல் ஒரு முடி கீழே விடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தேவ சித்தம் செய்தாக்க நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ சித்தத்தை விட்டு சொந்தமா நம்ம ஏதாவது போனான்னு கேட்டா வேண்டாதுல போய் மாட்டிக்குவோம், வேண்டாத தண்டத்தை செய்ய வேண்டி வந்துடும். ஆகவே தேவட பிள்ளைகளாகி நாம தாவீதை போல ஆண்டவரை விசாரிக்கிறவர்களாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேணும். அடுத்த நம்ம வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார். ஆகாரம் பார்த்தோம், தாவீதை பார்த்தோம். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தகப்பனாகிய பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக ஞானஸ்நானத்தின் மூலமாக தன்னை கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் ஏன் சொல்லிட்டாங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியாத உலகத்தில் வந்தவர், தன்னுடைய பிதாவின் சித்தம் செய்ய முடியாத உலகத்தில் வந்தவர். எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, ஆண்டவரே பிதா என்னை அனுப்பிட்டாரு, நான் இஷ்டம் போல செய்வேன் அப்படின்னு அல்ல அவருடைய காரியம். ஆண்டவரே உங்க சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இது நீங்க கடவுது என்று கெச்சமனையிலே அழுது ஜெபித்ததான காரியத்தை பார்த்தா அது எவ்வளவு பரிதாபகரமான நிலை பாருங்க. எப்படி பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தில் நம்ம அடங்கி இருக்க வேணும். கர்த்தருடைய காரியத்தில் நம்ம எப்படி பொறுமையா இருந்து காரியங்களை செய்வோமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இயேசு சொல்ற பொழுது வண்ணப்பட்ட கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு, மணல் மேல கட்டப்பட்ட வீடு எல்லாம் பார்க்கிற பொழுது எல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம அதை சிந்திக்க வேணும். எதுல கட்டுறோம், எப்படி கட்டுறோம்னு சொல்லி கடுமையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அது வருங்காலத்தில் அது ஆசீர்வாதமாய் காணப்படும். எவ்வளவு பிள்ளை இந்த இடத்துல பாருங்க, என்ன ஆண்டவராய் இயேசு அது சொல்றாரு பாருங்க. யோவான் ஸ்நானம் சொல்ற தடை செய்யறாரு. ஆனா அவருக்கு என்ன சொல்றாரு, 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும், யாருடைய நீதி, தேவ நீதி, பிதாவின் நீதி. அவர் பிதாவின் நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவே பிதாவின் நீதிக்கு கீழ்ப்படுகிறார் என்று சொன்னா நாம் எங்கே அவனோட சித்தத்தை செய்யணும் வேண்டாம ஒரு சொல்லுமா. அல்லேலூயா. தேவ சித்தம் நம்ம செய்ய வேணும். தேவ பிதாவுக்கு நம்ம கீழ்ப்படிய வேணும். தேவ இயேசுக்கு நம்ம கீழ்ப்படி வேணும். தேவ கட்டளை நம்ம கீழ்ப்படி வேணும். அப்படி கீழ்ப்படிவோம்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த நம்ம பார்த்தீங்களா, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5 வாசிங்க.
லூக்கா 5:5 சீக்கிரமா. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. அவங்க பாருங்க, பேதுரு சொன்ன பண்ண தெரியாது இயேசு கிறிஸ்துவ. ஆனா அவங்க மீன் பிடிச்சு முடிக்கிறது பார்க்கறது மீன் ஒண்ணுமே கிடைக்கல. காலையில வலையை அவங்க அழைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பட்டினி தான், இன்னைக்கு சாப்பாடு இல்லை, இன்னைக்கு வருமானம் இல்லை, என்ன அவங்களோட தீர்மானத்தோட அவங்க வலையை அழைச்சிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரை ஓரமா வந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணி ஏது பண்ண பாக்குறாங்க. அங்க பார்த்து 2 படகு நிற்கிறது. ஏறிட்டு பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ண பிறகு இந்த வலை எடுத்து வலது பக்கமா போடுங்கன்றாரு. போடுவன்னு சொன்ன கையோ ராத்திரி எல்லாம் நாங்க கஷ்டப்பட்ட ஐயா, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. ஆனாலும் அது சொல்ல பாருங்க, வாசிக்குமா. அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையை பொறுப்படியாக வலையை போடுன்னு சொன்னோன்னே ஏராளமான மீனுக்காரர்கள் பிடிக்கிறாங்க. வலை கிழிந்து போகத்தக்கதாக பக்கத்து இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக அந்த மீன்கள் எல்லாம் கொண்டு வந்து கரை சேர்க்கிறாங்க. சேர்த்த உடனே என்ன நடக்குது? ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. வாசிமா 15:16 9:10 வாசிங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியா அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்ததான அற்புதங்களை பார்த்து பிரமித்ததான பேதுருவும் யோவானும் மற்றவர்களும் வலையை விட்டு இயேசு பின்பாக கீழ்ப்படிந்து அவர் பின்னாலே கடந்து போனார்கள். அல்லேலூயா. அவர் வருங்காலத்தில் அவர் எழுதியிருக்க நிருபங்களை பார்க்கிற பொழுது அவர் மீன் பிடிக்கிற எழுதின நிருபமாக இல்லை, சுவிசேஷமாக இல்லை. அது அப்படிப்பட்டதான ஆழமான சக்திப்பட்டதான சுவிசேஷங்களாக கடிதங்களாக காணப்படும். தேவனுடைய பிள்ளையே, உண்மையை என்னை ஞானவான்களை மாற்ற முடியாதான் கட்டன் உலகத்திலே வந்தார். நம்ம ஐஸ்வர்யங்களை மாற்ற முடியாதான் அவர் தரித்திரத்திலே உலகத்திலே வந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசுவை நம்புவதான வேலையில அவர் நம்பி பின்பற்றி வருகிற வேலையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த ஒரு நமக்கு வார்த்தை வாசிங்களா? அப்போஸ்தலர் நடபடி 9ஆம் அதிகாரம் 3, 5, 6 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடி 9 அப்போஸ்தலர் நடபடி 9ஆம் அதிகாரம் 3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சரிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போய் நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கொள்றதுக்காக கிறிஸ்துவங்களை கொள்றதுக்காக கடிதம் எல்லாம் வாங்கிட்டு போற கன்னடிக சங்கத்துக்குள்ள கடிதம் வாங்கிட்டு தமஸ்குல இருக்கிற கிறிஸ்துவங்களை கொள்றதா போயிட்டு இருக்கிறார் சவுல் என்றான அந்த அதிகாரி. போயிட்டு இருக்கிற வேலையில பட்ட பகல்ல மத்தியான வேலையில சடுதியாய் ஒரு வெளிச்சம் உண்டாகி அவன் கீழே விழுந்து அவன் பயம் உண்டாகி விட்டது. பயமுண்டான வேலையில அவன் பயப்படாத, ஆண்டவரே நீங்க யாரு ஐயா, யாரையா யாருன்னு பயந்து போய் கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. ஒரு அன்பான ஒரு சத்தம் வருகிறது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம். அவன் தரையிலே விழுந்தான். பாருங்க, தரையிலே விழுந்தான். தாரத்துல வண்டியில போயிட்டு இருந்தவன் அந்த வெளிச்சம் பட்ட உடனே அவன் கீழே தாழ்ந்து ஆகிட்டான், கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தோடனே அப்போது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துற? நீ ஏன் பாருங்க, ஆண்டவர் அவன் எடுத்து கனிவான ஒரு வார்த்தை, நீ ஏன் துன்பப்படுத்துற? உனக்கு என்ன, எனக்கு என்ன சம்பந்தம்? உன்னை நான் என்ன பண்ணினேன்?
நீ எப்படி இது பண்ண ஆண்டு கேட்பாரு. நம்ம என்ன பண்றோம், நம்ம பாட்டுக்கு இஷ்டம் போல நமக்கு வந்து என்ன விருப்பமோ அதை பார்த்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம செய்யறது ஆண்டு விருப்பமா, ஆண்டோட சித்தமா, ஆண்டு என்ன விரும்புறாரு, அவர் இதெல்லாம் அங்கீகரிக்கிறாரா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவரே நீர் யாரு? இப்ப பாத்தீங்க வாசிங்க. அதற்கு ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, புல்லில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக செய்யும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். கொல்றதே கிறிஸ்தவனை கொல்ல போனதான சவுல் இப்போ தன்னை முற்றிலுமாக சரணடைக்கப்பட்டவனாக இப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நீ உள்ள பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டிய காரியம் உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டு நீ யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு சரண் ஆவோமானால் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து அழகாய் நம்ம உண்டாக்குவார். அல்லேலூயா. அழகா நம்ம உருவாக்குவார். மனுஷன் பார்த்து ஆட்சிப்படுத்த அளவிலே கர்த்தர் நம்ம உயர்த்துவார். மனுஷன் நம்மள உயர்த்துகிறது அல்ல, கட்டு உயர்த்துற பொழுது எந்த மனுஷனையும் எதிர்த்து நிற்கவே முடியாது, பக்கத்துல வரவே முடியாது. ஒன்னானப்பட்ட கோலியாத்தை பார்த்து சவுல் பயந்தான், சவுல் ராஜா பயந்தான். ஆனா அந்த சவுல் ராஜா பயந்த அதே கோலியாத்தை தேவனுடைய வல்லமையினாலே தாவீது ஒரே கல்லினால் அடித்து கொண்டது போல கர்த்தருடைய வல்லமையால் கற்பிக்கப்படுவோமானால் அவன் உலகத்தை ஜெயிக்க முடியும். எத்தனை கொரோனா வந்தாலும் சரி, இந்த ஓங்கார் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதாக சொல்லப்படும். அல்லேலூயா. கொல்ல போனவன் தன் முற்றிலும் சரண் அடைய முடியாது, கர்த்தருக்கு கீழ்ப்படிதமாக இருக்கிறார். அடுத்த நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2-3. அந்திரேயாகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சேமியோனும் சீரேனே ஊரானாகிய லூகியும் காற்பந்து தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயிமும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்து ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களுடைய கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம தன்னுடைய இஷ்டம் போல ஓடிக்கொண்டுதான சவுலை கர்த்தர் சந்திக்க வேண்டிய முறையில் சந்தித்து அவனை பிடித்து கொண்டு வந்து இப்பொழுது ஊழியத்துக்காக அவனை ஆயத்தப்படுத்தி இப்படி ஜெபம் பண்ணி அனுப்புறாங்க. கீழ்ப்படிதலோடு அவன் கடந்து போகிறான். தேவனுடைய பிள்ளைய உன்னையும் என்னையும் உங்களையும் எங்களையும் உங்க குடும்பத்திலையும் எங்க குடும்பத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அடங்காம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். ஆனால் கர்த்தரிடத்தில் அடங்கி வருவார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்ம கர்த்தருக்காக காத்திருக்க வேணும். அப்படி கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிற வேலையில கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்குக்கரமா செய்ய வல்லவரா இருக்கிறார். தாவீது ஆத்திரப்படல, சவுல் என்ன ஆத்திரப்பட்டான், எல்லாரும் பண்ணணும் போனான். ஆனா ஆத்திரப்பட்டு போனதான சவுலை கர்த்தர் உடனடியாக தந்திட்டார். பாருங்க, இதான் நடக்கிற காரியம். சவுலுக்கும் தாவீதுக்கு இருக்கிற ஒரு பெரிய காரியம். அப்போ பவுல் தான் சவுலா இருந்தான். அவனுடைய ஆத்திரத்தையும் தாவீதுடைய பொறுமையை நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். கேட்டா நம்ம எப்பொழுதுமாக தேவனிடத்துல எப்பொழுது நாம தாழ்மையா இருக்கிறோமோ அந்த இடத்துல ஏற்ற வேளையில் உயர்த்த முடியாது ஒரு தளத்தை கையிலே அடங்கி இருக்க வேண்டும். அப்படி அடங்கி இருப்போமானால் கர்த்தர் ஏற்ற வேளையிலே நம்ம உயர்த்துவோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் கடந்து வரும்படியான நல்ல சாய்வை தந்து ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வேத வசனமானது ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக காண உதவி செய்யும். யார் யார் கீழ்ப்படித்தார்கள், என்னென்ன செய்தார்கள் என்று நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல வாசித்தோம். ஆண்டவரே, கீழ்ப்படிதல் பார்க்கணும். ஆண்டவரே, அப்பா பரியை பார்த்து கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லிக்கிறோம். கீழ்ப்படிதல் விட பெரிய காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே,
ஆண்டவரே. உலகத்தில் முக்கியமானது கீழ்ப்படிதல் ஆண்டவரே. கீழ்ப்படியில் வருகிற பொழுது அவர் மேற்படிக்கு போக முடியும் என்று ஆண்டவரே அநேக சித்தாந்தங்கள் சொல்லுகிறது ஆண்டவரே. அவை யார் கீழ்ப்படித்து நடக்கிறார்களோ அவளை ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஆண்டவரே. தங்களை தாங்கள் உயர்த்தி கொள்கிற ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு விநாயகர் மேல போனது தருணம் எவ்வளவு வேகமா இவங்க இறங்கி இருக்காங்க என்று நாங்கள் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா. அங்க நாங்கள் எச்சரிக்கை ஜாக்கிரதை இருந்து ஆண்டவரே தாவீதை போல நாங்கள் பொறுமையா இருந்து கேட்டு விசாரித்து அடைகிறதுக்காக ஆதரவை போல அடைகிறதுக்காக சவளை போல அடைகிறதுக்காக இயேசு கிறிஸ்துவை போல அடைகிறதுக்காக கர்த்தா வேண்டிய கிருபைகளை தந்தரும்படி ஒப்புகிறோம் ஐயா. சகல நன்மைகளை வழிநடத்தும் நாமத்தை மையப்படுத்த மாற்றுவது கேட்டதான பிள்ளைகள் பாட்டதான பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுமாக அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்கள் போல இருக்கிறதா என்று ஒவ்வொருத்தரும் உணரும்படியாக கர்த்தாவை கிருபையும்படியாக இயற்றும்படியோ ஒப்புகிறோம். ஒரு படுத்துகளும் நாமத்தை மையப்படும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தால் பெற்றுள்ளோம் நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்ற வருத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ உபகாரங்களை மறவாது. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.